ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ரோஜா 2 மலரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா நல்கரி ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து மிகப்பெரிய ஒரு டாப் ஹிட் கொடுத்த ஒரு சீரியல். ஸோ அந்த ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சரிகமா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சீரியல் வந்து டிவியில் லான்ச் பண்ணாமல் வெப் சீரிஸ் மாதிரி யூடியூப்பில் சரிகமா ப்ரொடக்ஷன் சரிகமா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. மலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம பிரியங்கா நல்கரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரோஜாவோட பொண்ணாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட்மே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே அவங்க தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆச்சு, அதுவுமே அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது சடனாக இந்த ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா 2 இட் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ரோஜா வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, ரோஜா 2 வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோ பக்கம் உங்களுக்கு கிளியராக புரியும். இட் கண்டினியூஸ் அப்படிங்கும்போது மேபி ரோஜா 3 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. லவ்லி டீம், ரோஜா இஸ் நாட் ஜஸ்ட் எ நேம், இட்ஸ் அன் எமோஷன் ஃபார் மீ அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது ரோஜா எனக்கு ஒரு பேர் மட்டும் கிடையாது, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஒரு எமோஷன். தேங்க்யூ ஆல் சரிகமா டீம், மை ஃபேன்ஸ் தமிழ் மக்களே, ஸ்வீட் பீப்புள், லவ் யூ ஆல், வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ், சூன் ஐ வில் பி பேக் வித் என் போட்டு சரிகமாவை டேக் பண்ணியிருக்காங்க. மேபி சரிகமா ப்ரொடக்ஷன் வரப்போகிற ஏதோ ஒரு புது சீரியலில் நம்ம ஹீரோயின் பிரியங்கா கமிட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது ரோஜா 3 இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா அவங்க ரோஜா 2 இட் கண்டினியூஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பார்ப்போம். அடுத்ததாக வந்து சீரியல் எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி எதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் ஆக்ட் பண்ண மர்சி மேம் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ், திங்ஸ் என் பட் மெமரிஸ் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதா ஒரு லைஃப். ஸோ திங்ஸ் வேணால் முடியல, பட் வந்து மெமரிஸ் எப்பயுமே வந்து நம்ம கூடயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மேபி மலரோட மேரேஜ் ட்ராக்கோட இந்த ரோஜா சீசன் 2 வந்து முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. மேபி முடியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ மேரேஜ் ட்ராக்கோட என் பண்ணுவாங்க போல். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே நம்ம பிரியங்கா நல்கரியுமே ஒரு மெயின் லீடாக வந்து வேறு ஒரு சீரியலில் கம்பேக் கொடுப்பாங்க வித் சரிகமா ப்ரொடக்ஷனுங்கிறது அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அவங்களோட ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் எனக்கு புரியுது. உங்களுக்கு எது வேறு மாதிரி புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் கூட தப்பாக புரிஞ்சிருக்கலாம். எது இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ரோஜா சீசன் 2 வந்து மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை. ரோஜா 2 வந்து நான் அவ்வளோவா ரெகுலராக ஃபாலோ பண்ணல, பிகாஸ் டைம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இடிக்குது, பார்க்க முடியல. ஸோ பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ஃபுல்லாக நானும் பார்ப்பேன். பார்த்தேன்னா அப்டேட் ஷேர் பண்ணிட்டு பார்க்கும்போது